ஹலோ கைஸ், வெல்கம் டு மொதல் வ்ளாக். வ்ளாக் வந்து இதுக்கப்புறம் வந்து தமிழில் தான் செய்ய போகிறோம். மொதல் வ்ளாக் செஞ்சுருந்தேன், டிக்டாக்கில் தான் போட்டிருந்தேன். நன்றி, சப்போர்ட் கொடுத்ததுக்கு நன்றி. ஓகே, இங்கே வந்து நம்ம யூடியூப்லலாம் போட்டு நல்லா கலகலன்னு பண்ண போகிறோம். ஓகே, மொதல் வ்ளாக் வந்து எங்கே போக போகிறோன்னா எனக்கும் தெரில. ஒரு மணிக்கு மச்சான் ஃபோன் அடிச்சுட்டு டக்குன்னு நிறைய கிளம்பி வந்துடும். ஓகே, நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோன்னா அப்படின்னு சொல்லிவிட்டாப்ல. ஆனால் எங்கே போகணும்னு சத்தியமாக சொல்லலை, எனக்கும் தெரியல, போனால் தான் தெரியும். ஓகே, ஸோ எந்திச்சோடனே முதல் கேமரா முடியும் உட்காந்துட்டேன். சரியா, இன்னும் சாப்பிடல, இன்னும் குளிக்கல, துணி எதுவுமே எடுத்து வைக்கல. மண்டை ஃபுல்லாக பிளாங்காக இருக்குது. முதல் வந்து குளிச்சுட்டு சாப்பிட்டு நம்ம எடுத்து வச்சுட்டு நம்ம போகிறோம். எங்கே போகிறோம்மா, கேளுக்கு போகிறோம். அங்கே போகிறோம், அவனை மீட் பண்ணிட்டு என்ன ஆகாதுன்னு கேட்டுட்டு உங்களுக்கு நான் அப்புறம் அப்டேட் பண்ணுறேன். ஓகே, ஸோ லெட்ஸ் கோ. ஓகே, நம்ம எடுத்து வச்சுட்டு வயசுனா சியாப்பு வேறு என்னது, அவ்வளோதான். சரி வாங்க கிளம்போம். கைஸ், நம்ம இப்போ பஸ் ஸ்டாப்புக்கு வந்துட்டோம். இங்கேருந்தா பஸ் ஏறி போகிறேன். ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி வந்தது போலி படிக்கும்போது. இப்போ தான் வரேன். இப்போ நம்ம டிபி ஸ்டேஷனில் வந்திருக்கோம். நம்ம வந்து டியாலன்ட்டு வெயிட் பண்ணோம். மறுபடியும் வருஷம் நம்ம வந்துக்கிட்டு இருக்கான். கைஸ், 1 மணி நேரமாக நிற்கிறேன். ஒன்றும் தான் அந்த தற்கொலை பயம் இன்னும் வரல. வெட்டி விடுது. வந்துட்டான்டா. 1 மணி நேரம் நிற்க வச்சுட்டாங்க மச்சான். சாரி பங், கொஞ்சம் 5 நிமிஷம் லேட் ஆச்சு. சரிதான், அப்படியே பின்னாடி போன தந்துவிட்டேன்னா மாமா ஜாமான் வச்சுக்கிறேன். இல்லையா, இவன் வந்து என்னை ஏற்றிட்டான். சரியான சம்பவம் பண்ணிட்டான். அது மட்டும் கன்ஃபார்ம். நான் என்ன பண்றது, என்னை வச்சு ஒன்னும் காமெடி பண்ணலையே. அதுக்கு எங்க அப்பா தான் ரோடு வாங்கி போட்டு வச்சிருக்கணும். சரி, வந்தாச்சு. இப்ப நம்ம வந்து சாப்பாடு கடை தேடிட்டு இருக்கோம். அதை தாண்டி இப்ப நான் ஒண்ணு சொல்றேன். நீ ஒண்ணு பண்ண பாத்தியா? என்னது? நீ முன்னுக்கு வா, முன்னுக்கு நீல கலர் வண்டியா இருக்கும். வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது, அதை தேடி நான் சுத்துறது எனக்கு மட்டும் தான் தெரியும். ஏன்டா டேய், ஐயோ கூட சேர்றோம் மொத்த பேரும். ஆனா இப்ப வந்து நம்ம வந்து எங்க போறதுக்கு முன்னுக்கு சொல்றதுக்கு முன்னுக்கு ஒரு ஜாம் அன்பாக்சிங் பண்ணலான்னு இருக்கேன். எங்க போறது முதல்ல உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. அதுக்கு முன்னாடி நான் சொல்லிக்கிறேன். ஒரு ஜாமா வந்து அன்பாக்சிங் பண்ண போறேன். என்ன ஜாமான்னா இருங்க, அன்பாக்சிங்லேயே பார்த்துப்போம். என்ன கதையா நான் வாங்கியிருக்கேன்னு. நான் வாங்கி கொடுத்துருக்கேன் எனக்கு DJI மைக் மினி வெர்ஷனோட. சரியா, நம்ம இப்போ அன்பாக்சிங் பண்ணிட்டு நம்ம இன்னைக்கு ஃபுல்லாக மைக்கில் தான் பேச போகிறோம். இதுக்கப்புறம் பாருங்க, ஆடியோ குவாலிட்டி சும்மா நெருப்பா இருப்பாப்ல. இப்ப ரபிக்கிறது. உமாயே வா மோ சிந்தையிரு நானி கமுல்லடா. Okay guys, பேக் இருக்கு, ஜோக்கா இருக்கு பேக்கு. பிரீமியம் பேக். இது என்னது?
மசூரி மாதிரி இருக்கு. ஓ இதுவா? இந்த மெயின் பார்ட் ப்ரோ. இல்லை இது பட்ஸா? பட்ஸ்லடா. ஐயோ இந்த ப்ரஷ் மாதிரி இருக்குமே. ஓ கிளீனரு. கிளீனர் இல்லடா. அப்புறம் இதுடா எப்படி சொல்றது? சரி மைக்கு மேல ஒரு ப்ரஷ் மாதிரி இருக்குது. அந்த வாய்ஸ் இது நம்ம. ஓ அந்த அளவு இது. இதெல்லாம் தேய்ச்சி போட்டுறதா அசிங்கமா நமக்கு. அரசக்க கைஸ். வாவ் மோசமா இருக்கு. திருமலை நான் எப்படி ஓப்பன் பண்றது? இல்லாம இருந்துச்சு. கேபிள் தேவையில்ல. இது போதும். அவன் காடி குப்பையாச்சு கதலை. நான் ஏன்டா இது நான் தூக்கி போகிறேன் ஜம்மா. ஓகே கைஸ், இதுதான் மைக்கு டிஜே. யா சரி, இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? அதோ எடுத்து கட்டுவோம். ஓகே கைஸ், மைக்கு மாட்டியாச்சு. ஸோ சோஃபா உங்களுக்கு தெரியும், ஆடியோ குவாலிட்டி கொஞ்சம் பேஸாக தான் இருக்குது டெஸ்ட் பண்ண வரைக்கும். என்ன மச்சான்? ஆமாம் மச்சான். ஓகே, இப்போ நம்ம வந்து ஓகே சரி மேட்ருக்கிறேன். இப்போ நம்ம எங்கே தான் போகிறோம் சொல்ல முடியாது. உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம். நீ என்ன வேணாலும் பேசலாம், நாங்கள் அப்படியா? நாங்கள் சரியாக தான் பேசுகிறோம். சொல்ல முடியாதா? டேய் சொன்னாதான்டா தெரியும். அவங்க சொன்னா தான் வருவீங்களோ? மட்டும் என்ன சொன்னேன்? சட்டு பட்டு கிளம்பியோ ஒரு இடத்துக்கு போறோன்னு. அவனை சொல்லிடாத. நான் வருங்க பாங். அதெல்லாம் நீ கேட்க கூடாது. நீ ஏன் கேட்குற? இப்ப நான் கூப்பிட்டு போறேன், நீ வர, அவ்வளவுதான் மேட்டர். நம்ம மட்டும் போல, நம்ம கூட இன்னொரு ஜீவனம் வருது. அது இப்ப நம்ம போய் பிக்கப் பண்ணிட்டு போறோம். அது உனக்கு ரொம்ப பழக்கப்பட்ட ஜீவன் தான். நம்ம வச்சு செய்ய போறான் மட்டும் தெரிஞ்சிருச்சு எனக்கு. அது மட்டும் 100% கன்ஃபார்ம். நான் ஏன் உன்னை சொல்லாம கூட்டி போறேன்? அப்பதான் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. எங்களுக்கு ஒரு என்டர்டைன்மெண்டா இருக்கும். சரி, என்ன வச்சு செய்யாம இருந்தா சரி. என்ன பை பிளானிங் அதான். ஓகே, நோ ப்ராப்ளம். நோ ப்ராப்ளம். சரி, இப்போ எங்க போறோம்? இப்பயா முதல்ல போயிட்டு சாப்பிட்றோம். பசி. அது ஒரு மணி நேரமா நம்ம டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இங்கிருந்து. ரோட கட்டு. நான் திருப்பி கேட்குற ரோடு என்ன எங்க அப்பாவோட? டேய் இதெல்லாம் மாட்டி தாண்டா நான் உன்னை ஏத்த வந்தேன். சரி, என்ன உடஞ்சிருக்கு? புளி கீறிடுச்சு வச்சா. நீங்க எங்கேயாச்சும் போய் சாத்தினியா? இல்ல, மரம் டஹான் வந்துருச்சு. டஹான் பக்கம் ஜாத்தோ. நான் அதை கேட்டேன் கடையில. ஓகே, அவன் என்ன சொன்னான்னா, உன்னோட வந்து நடுவில் லேயர் தான் உடஞ்சிருக்கு, நீ மாத்துறது ரூகி பாக்கெட்டே புதுசான்ட்டான். அது இன்னும் வருஷ கணக்கு ஆகுமா, விட்டுரு அப்படின்ட்டான். நான் வேணா தொலை பண்ணிட்டேன். நான் ஹெல்ப் பண்ணிட்டேன். இல்லை, ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி வந்திருக்கீங்க, திருப்பி போனோன்னு ஆசை இருக்கா இல்லையா? சரிக்கு தான். அப்போ நீங்கள் என்ன பண்ணோம்? மூடிக்கிட்டு தான் வரணும். மூடிக்கிட்டுலாம் வர தேவையில்லை, அடக்கிக்கிட்டு வந்தால் போதும். என்னது பசி ரப்சாமோடா. சரி, நம்ம இப்போ வந்து சாப்பிட போகிறோம். ஓகே காய்ஸ், என்னன்னா இவருக்கு தெரியாது, ஆனால் எனக்கு தெரியும். சிறப்பான தரமான சம்பவங்கள் 1 இல்லை 2 இல்லை பல சம்பவம் இருக்குது. அதனால் ஸ்டே டியூன் காய்ஸ். பாருங்க, மைக்கு மாட்டியிருக்கேன் இங்கே, அவன் மாட்டியிருக்கான் 2 மைக்கு. ஒரு முக்கிய குறிப்பு, அதாவது இது ஸ்பான்சர்லாம் இல்லை, சொந்தமாக தான் வாங்கணும். அவன் வாங்கி கொடுத்தான் எனக்கு, நான் வாங்கலை. தேங்க்யூ. இப்போ வந்து முதல்ல வந்துட்டு ஒன்று கேட்கணும்னு இருந்தேன். நீ கேளு, சொல்லணுமா? நான் முடிவு பண்ணிக்கிறேன். எங்கே தான் போகிறோம் சொல்ல மட்டும் சொல்லி அப்படியே. எங்கன்னு தெரிஞ்சாதான் வருவீங்களோ? நான் கூட்டிட்டு போனா நீங்க வரணும். எங்க எப்போ போறோம் எப்போ வரோம்னா கேள்வி கேட்கக்கூடாது. உடனே என்ன சொன்னேன், ஃபோன் அடிச்சு டக்குன்னு கிளம்பிவா, ஒரு இடத்துக்கு போகிறோம். அந்த ஒரு இடத்துக்கு தான் இப்போ போவோம். அதாவது இப்போ போல, அதாவது நாளைக்கு அந்தியில் தான் அந்த இடத்துக்கு போகிறோம். யா நாளைக்கு அந்தியில். ஆனால் அதாவது சிம்பிளாக சொல்லணும்னா, இன்னைக்கு ராத்திரி அந்த கவாசம் நம்ம போயிடுவோம். பட் அந்த ஸ்பெசிஃபிக்கான இடத்துக்கு நாளைக்கு துங்காரி இது கித்த மாதம் துங்காரி கித்த பல்லி அஹாட் துங்காரி அஹாட் பத்தாங்களா ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் வரும். ஸோ 10 வரைக்கும் கிட்ட திங்காடு காசானு. ஓகே,
ஃபார் யுவர் டிப்ஸ்லாம் என்னது ஒரு 24 hours ரியாலிட்டியிலேருந்து எஸ்கேப் ஆக போகிறோம். அதாவது இந்த மாதிரி தற்கொலைங்களா இருக்காங்க நம்ம உலகத்தில் இவனுக்கு கிட்ட இருந்தனா ஒரு நாளைக்கு நம்மளுக்கு எஸ்கேப். உனக்கு புரியாது இவன்கிட்ட இருந்து எஸ்கேப்பு. நான் ஏன்ட்ட மாட்டிகிட்ட தானே அது நீ பல வருஷத்துக்கு முன்னாடி நீ பண்ண பாவம். ஏன் மச்சான் கோத்தாகிரி எங்கே இருக்குது தெரியும்? யாருக்கு தெரியும்? எனக்கு ஈக்குவலாக பக்கத்து தாமானே இங்கே இருக்குன்னு தெரியுது. நீ வேறு மச்சான் நான் உன்கிட்ட ஒரு கதை சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். எனக்கு ஒரு 7 வயசு வரும் மச்சான். ஓகே 7 years ஐ எம் 7 years லிட்டில் பாய். ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கேன். சரி ஓகேவா? 7 வயசுல எல்லா ஸ்கூல் படிப்பாங்க நீ சொல்லுவேன். நான் படிக்காத சில பல வேற இருக்காங்க. நான் இல்லை. சரிவா நம்ம டாபிக் குத்தி சொல்கிற மாதிரி இருக்குது பாய் லைட்டா. ஓகே என்ன மேட்டர்னா எங்கள் அம்மா என்ன கடை கூட்டி போனாங்க. ஏன்னா ஜுவல்லரி ஷாப். ஓகே கூட்டி போனாங்க மச்சான். நானும் ஒருத்தரமா ஓகே ரைட்டு கூட்டி போயிட்டாங்க. நீங்கள் நம்ம நகை இருக்குன்னு சொல்லிட்டு பயங்கரமாக கிளம்பி போயிட்டேன். உட்கார வச்சாங்க. ஓகே உட்கார வச்சுட்டு அந்த ஒரு அங்கிள் இருந்தது. அங்கிள் என்ன தர பண்ணாரு பையனை கணவன் பையனை அடுத்து வந்து தெரியுமா கரெக்டாக காதுகிட்ட எங்கே இருக்குல்ல ஒரு டாட் வச்சாங்க. இந்த காதுலையும் இந்த காதுலையும். ஆனால் ஏன் வைக்கிறாங்கன்ட்டு இவ்வளோ பெரிய கண்ணு வச்சான். அவ்வளோ பெருசாக நல்ல பெருசாக இருக்கும். எடுத்துகிட்டு வந்ததுமா இப்படி வச்சு ஒரே அழுத்தி சுருக்குன்னு இறங்கணும் தோடு. சரி அதாவது இப்போ என்ன சொல்ல வரேன்னா எனக்கெல்லாம் 7 வயசுலேயே காது குத்திட்டாங்க. இப்போ நீ புதுசாக பூ சுத்துற பற்றி அதில் அதை தான் நான் சொல்ல வந்தேன். ஐயோ இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. தலை வலிக்குதுடா தலை வலிக்குதே. அதனால் நீங்கள் பூ சுத்தாம கொஞ்சம் ஒழுங்காக சுத்துங்க. ஆண்டவரே தடிக்கா பிள்ளைக்கு கூட பக்கத்து தாமனுக்கு எப்படி போகணும்னு தெரியும். ஒரு ஃப்ளோரில் சொல்லிட்டேன்டா. ஃப்ளோர் இல்லை ஃப்ளோ. சரிடா சொல்லிட்டேன்டா. அதுக்கு நீ இவ்வளோ பெரிய நானும் என்னமோ சொல்ல வரான் பையன் ஆர்வமாக கேட்டான். இன்னொன்று சொல்ல மாட்டேன். காது குத்தணும் நான் அழுந்த வச்சான். ஒரு கொத்தாமில்ல ஒரு பன் ரொட்டி காடி. ஆஹா இவங்கிட்ட மாட்டிக்கிட்டு லூசு இல்லைங்கிறத விட பேசாம லூசுன்னு ஒத்துக்கிட்டு உசுரோட ஊரு போய் சேர்றதுதான் நல்லது. காடினியா சரி அப்போதான் அழுவிச்சு பட் நானா இப்போ நீ என்ன சொல்ல வர? கதையை ஃபுல்லாக முடிக்கிறாங்க டச்சப் போட்டு. இப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? ஆல்ரெடி எனக்கு காது குத்திட்டாங்க அதனால நீ புதுசாக குத்தாதடா சொல்ல வரேன். தேடி வந்தாச்சு. ஆமாம் எங்கே இருக்கோம்? கோத்தாவரி சேனில் ரெஸ்டாரண்ட் அலி மஜு. மக்கன்லு சாப்பிடுவோம். சாப்பிடுங்க. இன்னைக்கு ஒரு குடி. நம்ம வந்து இப்போ சில மணி நேரத்துக்கு முன்பு முடிவெட்ட போகிறோம். நீ ஒரு தற்கொலை எல்லாத்துக்கும் தெரியும். நம்ம வந்து இப்போ டெஸ்கோ வந்துருக்கோம். ஜக்கு வந்துருக்கு. என்ன ஜக்குன்னு எனக்கும் தெரில. கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. நம்ம மாப்பு ஜவீன் தான் நம்மளை கூட்டிகிட்டு வந்துருக்காங்க. அடி இருக்கா? ஆமாம் ஃப்ளாஸ்க் வாங்கினீங்க தெரியுமா அந்த கதை? என்ன கதை? ஃப்ளாஸ்க் வாங்கினீங்கன்னா தெரியுமா அந்த கதை? ஃப்ளாஸ்க் வாங்கினீங்கன்னா ஒரிஜினலாக இருந்தால் காதில் சொல்லணும். அத்தை ஓ மாதிரி ஊரு இருக்குமே. அத்தை கேட்குற ஒரிஜினல் அதுக்கு வந்து ஃப்ளாஸ்க் தான் வாங்க வந்திருக்கீங்க. ஆமாம் அதான் சொன்னேன் சுடுதண்ணி ஃப்ளாஸ்க். நான் சுடு தண்ணி சுட வைக்கிற சுடு தண்ணி அது வீட்டில் இருக்கு. அதானே யோசிச்சேன். அது வாங்கி என்ன பண்ண போறீங்க? பா இது வாங்கிங்க. இதே வாங்கிட்டு போமாதா? இதெல்லாம் என்னத்துக்கு தூக்கி தூக்கி குடிப்பாப்புல கையே.
யார் நினைச்சா? ஓகே தான் நினைக்கிறேன். ரெண்டு இருக்கு. இப்போ நல்லா tapi dia punya stroke pendek lah tak panjang. அதெல்லாம் அண்ணாக்கு குடிக்கலாம். என்ன தொண்டை தான் வெந்துடும். வாங்கிட்டீங்க. வாங்கிட்டு பாரு மொத்த ஸ்கூல்ல ஒரு போத்தை 40 இங்க இந்த போத்தை பேக் சேர்த்து 40 தான் போலா சத்தியன். ஓகே தான். அப்புறம் இன்னொரு பெரிய விஷயம் இருக்கு, அதை ரிவ்யூ பண்ணுவோம். போலா போயிட்டு அந்த ஆளை கூட்டு போனோம், முடி வெட்டிட்டு இருக்காங்க. காசு கொடுக்கலன்னா அந்த அண்ணன் கழுத்தை வெட்டிடுவாரு. அடுத்தது எங்கப்பா? புரிய கிடைக்கு தானே? முடி கடைக்கு. வாங்க போவோம். பாய் பாய். மைக்கு முடி வெட்டிட்டீங்க, முடி ஸ்டைலில் கட்டுங்களா? பாய். ஏய் காலை சீவி தான் கட்டணும் நாளைக்கு. ஓகே காய்ஸ், இப்போ வந்து மணி 11. என்னடா மணி? 54. ஓகே 11:54. திரும்பி உட்காந்துருங்க. அடிச்சா நான் தானே முன்னுக்கு போய் வாங்க உட்காரு. டேய் நீ வச்சா ஈப்போக்கு வரும்போது நாங்கள் எப்படி தான் வந்தோம்? எப்படி வந்தோம்? இப்போ வீடியோவில் நம்ம எப்படி வந்தோம்? பறந்துக்கிட்டு வந்தோம் 160 வச்சு வச்சா என் காடி 150க்கு மேலே இறங்க வேலை மீட்டு. ஓகே, இப்போ வந்துட்டு நம்ம நேற்று ராத்திரி வந்து நம்ம பாய்க்கு ஃபோன் அடித்தோம். வாயா கிளம்பி வாயான்னு சொன்னோம். எங்கே போகிறோம் எங்கே என்ன கேட்டான், அப்பயே கேட்டான் எங்கே போகிறேன். அதெல்லாம் உனக்கு தேவையாது. கிளம்பி வாங்க, மூடிக்கிட்டு வா, மூடிக்கிட்டு கிளம்பி வான்னு சொன்னா வந்துருச்சு கோழி. ஸோ இப்போ ஏற்றிக்கிட்டு வந்து எத்தனை மணிக்கு இறங்குனீங்க? 5 மணிக்கு இறங்குனீங்களா? காடி பிரேக் அடிக்கிறானுங்க, காடி பிரேக் அடிக்கிறானுங்க. இதெல்லாம் சொல்லாது, நானும் போய் வீடியோ யோ சொல்லிதான் அவனை 160 போயிட்டு இருக்கோம். மண்ணுக்கு பிரேக் அடிச்சா சொல்லணுமா இல்லையா? அடிப்போம் கதை. ஆள் தெரியல போட்டுருக்கு. நாங்கெல்லாம் சிங்கத்தோட உண்ணாக்க வெட்டுக்குன்னு பிடிங்க திங்கிறீங்கடா மர தமிழே. நீ தான சொன்ன வாழ்ந்தா ஒன்னா சவர சத்தா ஒன்னா சவட்டு. கமான் டைவிங் பாக்கடில நிறைய இருக்கு. அப்ப கிளம்பி வந்துட்டாங்க. ஸோ சம்பந்தமே நம்ம கிளம்பி பஸ் ஏறி வந்து நம்ம இன்னொரு பாய் போய் ஏற்றிக்கிட்டாங்க. ஏற்றிட்டு போய் முடி வெட்டெல்லாம் கூட்டு போயிட்டு கொஞ்சம் ஷாப்பிங்லாம் பண்ணிட்டு இப்போ போயிட்டு இருக்கோம். ஆனால் இன்ன வரைக்கும் எங்கே போய் எக்ஸிட்டில் இறங்க போகிறோன்னு நம்ம பாய்க்கு தெரியாது. எங்கே போக போகிறோம் எதுவுமே தெரியாது. ஸோ இந்த தருணத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க பாய்? சொல்லுங்க பாப்போம். அப்படியே கற்க கசடற கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக. அதாவது இதை நான் கேட்கிறேன், இந்த கட்டத்துல இந்த தருணத்துல உங்க மனநிலைமை எப்படி இருக்கு? கமெண்ட் சொல்லுங்க. அழுவாதீங்க, எனக்கு தெரியுது. நான் ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ, எல்லாமே சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. ஆஹா சூனா போனா ஒவ்வொருத்தர் இருக்க வேகத்தை பார்த்தோம்னா அவன் அருமை வறுமைக்கு ஆபத்து வந்துடும் போல் இருக்கடா. கண்ணு இருக்குது. வேற டிபார்ட்மெண்ட், அது வேற டிபார்ட்மெண்ட். ஸோ இதுக்கு நாங்கள் ப்ரொஃபஷனல் வ்ளாகர்ஸ்லாம் கிடையாது. நாங்களும் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். சில எக்ஸ்பீரியன்ஸ்லாம் எடுத்துக்கிட்டு நாலேஜ்லாம் எடுத்துக்கிட்டு நாங்களும் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ மறக்காமல் நம்மளோட டிஎம் வ்ளாகர்ஸ்க்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டுட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ எங்களோட சேனலில் ஏதோ குறைகள் நிறைகள் நாங்கள் ஏதாவது ஹர்ட் பண்ணுற மாதிரி ஏதாவது பேசியிருந்தாலோ இதுக்கப்புறம் நாங்க பேசினாலோ ஒரே ஒரு பின் குறிப்பு தான், நாங்க பண்றது எல்லாம் ஃபன்னுக்கு மட்டும் தான், எதுவுமே மனசுல வச்சுக்காதீங்க, அது பர்சனல் கிடையாது. ஆல்ரைட் गाइस, சோ ஓகே गाइस, மாரி கிட்ட ரேசி.